வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலாக வீட்டிலேயே எப்படி ரெட் ஒயின் சாஸ் செய்யலானுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெட் ஒயின் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி 300 ml போல் ரெட் ஒயின் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற கண்டென்ட் மட்டும் நான் சொல்கிறேன் குவான்டிட்டி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 பூண்டு எடுத்திருக்கேன். 2 லவங்கம் எடுத்திருக்கேன். கிராம்பு, பேலீஃப், பிரிஞ்சி இலை ஒன்று சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். கார்ன் ஸ்டார்ச் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு ஒரு பிஞ்ச் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போது சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒயின் சாஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனை நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் நம்ம எந்த ஒரு சாஸுமே செய்யணும். இப்போ நம்ம எடுத்த சுகர் ஆட் பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சுகர் ஆட் பண்ணலாம். சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுகரை நம்ம கண்டினியூஸாக நம்ம ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் தான் நம்மளுக்கு சுகர் கேரமலைஸ் ஆகணும். சக்கரை நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போகிறோம் கேரமலைஸ் ஆகி. ரொம்ப டார்க் கலர் வர தேவையில்ல. நம்மளுடைய ஒயினுடைய கலரை டாமினேட் பண்ணிடும். நம்ம ரொம்ப கேரமலைஸ் பண்ணிட்டோம்னா கூட கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுகரை கைவிடாமல் நம்ம கண்டினியூஸாக ஸ்டீர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ லோ ஃப்ளேமில் நான் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன். பாருங்கள், சர்க்கரை இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக கலரும் லைட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னமுமே நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், சுகர் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேரமலைசேஷன் இருந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனுக்கு நம்ம ஆக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆல்கஹால் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி நான் ஆல்கஹால் ரெட் ஒயின் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஷனான சுகர் ஒயின் ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஒன்றோடு ஒன்று ஜெல்லாகி நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ பாருங்கள், கேரமலைஸ் பண்ண சுகரும் ரெட் ஒயினும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஜெல் அடித்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா ஒயின் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணலாம் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு. நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ண ஒயின் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கு. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த க்ளோவ் அண்ட் கார்லிக் இதை லைட்டாக நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் லைட்டாக தட்டியிருக்கேன். இது நம்ம ஒயினில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டீர் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த கார்ன் ஸ்டார்ச்சை ரெட் ஒயினை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக. எக்காரணத்துக்கு நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. ரெட் ஒயினை வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும். இந்த ரெட் ஒயின் வித் கார்ன் ஸ்டார்ச் இந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ண சாஸில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கை விடாமல் கண்டினியூஸாக 1 மினிட் போல் நம்ம ஸ்டீர் பண்ணணும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே சேர்த்துட்டோம். நல்ல பிரைட் கலர் கூட நம்மளுக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இதுதான் சாஸுக்கான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இதுதான் சாஸுக்கான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டுமே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான ரெட் ஒயின் சாஸ் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறது உங்களுக்காகவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சாஸை நம்ம ஸ்டீக், சிக்கன், பீஃப் இதுக்கெல்லாம் ரொம்ப கலக்கலாகவே மேட்ச் ஆகும். நம்ம இது டெசர்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் டெசர்ட் அண்ட் சர்வரிஸ்க்கெலாம் கூட
இந்த ரெட் வைன் சாஸ் வந்து அவ்வளோ கலக்கலாக பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த சாஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.